இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.11 ஓகேங்களா 1 இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் பை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். ஓகேங்களா, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னா ஒன்று ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கணும், இல்லாட்டி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கணும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை என்னது சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணால் அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னிக். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எழுதுறேன். 9x² - 12x + 4 = 0. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், அதாவது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ax² + bx + c = 0 அப்படின்னு தான் இருக்கும். இதில் x² முன்னாடி எந்த நம்பர் இருந்தாலும் அதை என்னவா மாற்றணும், கண்டிப்பாக நம்ம ஒன்றா மாற்றணும். ஓகேங்களா, ஒன்றா மாற்றிட்டு தான் எக்ஸுக்கு முன்னாடி எது இருந்தாலும் ஒன்றா மாற்றிட்டு தான் நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஏன்னா ஒன்று இருந்தால் நமக்கு சால்வ் பண்ண ஈஸி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை ஏன்னு போட்டு எல்லாத்தையும் இந்த இடத்துல கீழே ஏ வர்ற மாதிரி பண்ணிவிட்டு இங்கே 1 வரும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னாலே இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா, ஸோ அதே டெக்னிக்கை தான் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். டிவைடட் பை 9 ஆன் போத் சைடு நம்ம போட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா எப்போவுமே ஒரு வேலை பண்ணோம் அப்படின்னா டபுள் சைடு ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் பண்ணணும், இல்லாட்டி அப்பர் லோயர் ரெண்டு சைடும் பண்ணால் தான் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த பக்கம் ஈக்குவலுக்கு ரைட் சைடு 0 இருக்கிறதுனால அதை டிவைட் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஒன்று தான். ஓகேங்களா, டிவைடட் பை 9 ஆன் போத் சைடு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 9x² டிவைடட் பை 9 - 12x டிவைடட் பை 9 4/9 0/9. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 0/9 அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது, 0 தான். ஸோ அதனால் அது மீனிங்லெஸ்ஸு. ஸோ அதனால தான் நாங்கள் அதை அந்த இடத்துல காமிக்கிறதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 3 3s are 9. ஸோ இப்போ மீதி இருக்கிறத எடுத்துலுங்க. இப்போ எனக்கு கட் பண்ணது போக மீதி எல்லாத்தையும் என்னத்தை எடுத்துலுதுனே. ஸோ இதுதான் எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதில் இந்த 4/9 மட்டும் நான் ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு போகிறேன். இந்த 4/9 அந்த சைடு வரும்போது -4/9 மாறுமா. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், a + b ஹோல் ஸ்கொயர் ஆர் a - b ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b². ஓகேங்களா, இதே a - b ஹோல் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா a² - 2ab + b². ஸோ இதுதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடுக்கு நம்ம கொண்டு வரோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல a²ன்றப்ப இது a² இருக்குது, 2ab அப்படின்றப்ப இது என்னவா இருக்கும், -4 இருக்குது. ஸோ ஏன்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் 2b என்னது, -4. ஸோ அப்போ பாருங்கள் 2b = இங்கே இந்த 3 நான் எழுதாம விட்டேன். ஓகேங்களா, 4/3 4/3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா a²ன்ற இடத்துல x² இருக்குது, bன்ற ஏக்கு பதிலாக x இருக்குது. ஸோ 2b இதுக்கு பதில் என்ன இருக்குது, -4/3 இருக்குது. அப்போ b = என்னது, -4/3 × 2. கரெக்டா. ஸோ அப்போ இதை கட் பண்ணுங்க, ஆன்சர் -2/3 வருமா. ஓகேங்களா, ஸோ b = -2/3. எதுக்கு, இந்த இடத்துல இதை a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவாக மாற்றணும் அப்படின்னா பியோட வேல்யூ -2/3 இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது பினா இங்கே b² ஒன்று இருந்தால் a² - 2ab + b² அப்படின்றப்ப a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடலாமா. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பு நான் பிக்கு பதிலாக சேர்க்க போகிறேன். என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பை நான் விட்டுட்டேன், இந்த இடத்துல எழுதுறேன். இந்த இடத்துல -2/3b. ஓகேங்களா, நமக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது, b². அப்போ b²னா என்ன வரும், -2/3 ஹோல் ஸ்கொயரா. ஸோ என்னது 4/9 வருமா. ஸோ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணணுன்னா ப்ளஸ் ஆயிரும். 4 2 4, 3 9. ஸோ b² 4/9. ஸோ அப்போ இந்த இடத்துல 4/9 ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு சைடுமே ஒரே வேலையை செஞ்சோன்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல நான் 4/9 ரெண்டு சைடுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எடுத்திங்கன்னா இது a, எக்ஸுன்றது a,
4/b 9ன்றது b ஸ்கொயர், எக்ஸ்ன்றது a ஸ்கொயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2ab ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் பியோட வேல்யூ 2/3 தானே. ஸோ இதைத்தானே போடணும் ஓகேங்களா. அதாவது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு மாற்றிட்டேன். சொல்கிறது புரியுதா? ஸோ இது வந்து பி ஸ்கொயர். இந்த இங்கே நம்ம பி வந்து -2/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். பி ஸ்கொயருன்றப்ப 4/9 கண்டுபிடிச்சி இந்த 4/9 தான் இந்த சைடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ மைனஸ் பி இந்த மாதிரி மாற்றிட்டேன். இந்த சைடு பாருங்கள் -4/9 ப்ளஸ் 4/9 0. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 2/3 என்னது 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது குவாட்ரடிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஓகேங்களா. பவரில் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸோட பவரில் ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸுக்கு கண்டிப்பாக 2 ரூட்டு இருக்கணும். ஆனால் ஆன்சர் நமக்கு 2/3 வருதுன்னா இன்னொரு தடவை 2/3 போடணும். இல்லாட்டி 2/3ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் 2 டைம்ஸ்ன்னு போட்டிருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா பவரில் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுனால எக்ஸுக்கு 2 வேல்யூ இருக்கும் ஓகேங்களா. இதே இது எக்ஸ் பவர் கியூபுக்கு சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸுக்கு 3 வேல்யூ இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழக்கம் போல் இந்த 4 மட்டும் இந்த சைடு கொண்டு போயிட்டேன். 9 டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த 4/9 இந்த சைடு கொண்டு போனதுக்கப்புறம் இதை a மைனஸ் பி இது மைனஸில் இருக்கிறதுனால இது 2abயாக கன்சிடர் பண்ணி அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் 2b ஈக்குவல் டு -4/3 அப்படின்னு நானாக செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபார்முலா -2ab. ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் எக்ஸுன்றப்ப ஏ இருக்குது. அப்போ மீதி இருக்கிறதுனா அது என்னது இங்கே இருக்கக்கூடிய 2b. ஸோ அதான் இருக்கேன் 2b ஈக்குவல் டு -4/3. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஃபார்முலா, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் ஃபார்முலா ஓகேங்களா. இதை நம்மளாக மேனுவலாக தான் செய்யணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நான் வந்து எக்ஸ் -2/3 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவாக இதை மாற்றுறேன். இதை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணி அடுத்து இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா அதோட ஸ்கொயர் இல்லாமல் இருந்தாலும் அது 0 தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். இல்லாட்டி இன்னொரு ஸ்டெப் இந்த இடத்துல எழுதலாம். எப்படின்னா 2/3 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் 0 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஸோ அதுதான் அடுத்து எக்ஸ் -2/3 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ ஒரு சில இடங்களில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா காரணம் இதுவாக தான் இருக்கும். இதை கட் பண்ணியிருக்கேன், ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. எதுக்காக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம்னா இந்த ஸ்கொயரை கட் பண்ணுறதுக்காக தான். ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு சமம் ஓகேங்களா. இங்கே மட்டும் ஸ்கொயர் ரூட் இல்லை, இந்த சைடும் டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ஸோ இந்த ஸ்கொயர் 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 0 தான். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். ஸோ மீதி எக்ஸ் -2/3 ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதே எக்ஸசைஸ் 3.11ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன் தான். இந்த மாதிரி முதல் வந்து சிங்கிள் பாலினாமியல் ஈக்குவேஷன் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, அதாவது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. பட் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுத்து ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்து நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷனாக இந்த மெத்தடுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5x + 7 = 3x + 2 ஓகேங்களா. இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டேர்ம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது இந்த பக்கம் டிவிஷனாக இருக்காது, அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த பக்கம் 5x + 7 = 3x × x 3x², 3x × -1 -3x, 2 × x + 2x, 2 × -1 -2. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் 3x² -x -2 ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன வரும் 5x + 7 = 3x² -x -2 ஓகேங்களா. ஸோ இது வேறு ஒன்றும் குழப்பம் வேணாம், இங்கே நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், இதை நம்ம எழுதாமல் இங்கே எழுதிருக்கதான் நினச்சிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க குவாட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் எல்லாமே ஒரே சைடு வரணும், = 0 வரணும். ஸோ அப்போ இந்த 3x² ப்ளஸில் இருக்கிறதுனால இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 5x அந்த சைடு போகும்போது -5x, இங்கே ஒரு -x, இந்த 7 அந்த சைடு வருது,
ஸோ -7 ஆல்ரெடி ஒரு -2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி மாற்றுறேன். 3x² -5 -1 -6x -7 -2 -9 = 0. ஸோ டிவைடட் பை 3 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஸோ அப்போ டிவைடட் பை 3 ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே போட்டாலும் இது 0/3 0 தான். அப்போ இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா x² -2x -3 = 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின டிவிஷனை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக இதை கொடுத்துட்டான். இந்த டிவிஷனில் நம்ம இவ்வளோ நேரம் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம பார்த்தீங்கன்னா, இதுக்கு போன எக்ஸசைஸில் இதை நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் இல்லையா? ஸோ மல்டிபிள் பண்ணால் -3 ஆட் பண்ணால் -2 வரணும் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 1 × -3 போட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஆன்சர் வருமா? ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். பட் வந்து அவன் என்ன கேட்டிருக்கான், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்றான். ஸோ இதன்படி எடுத்தோம்னா x+1 x -3 = 0ன்னு பண்ணி நம்ம டேரெக்டாக எடுக்கலாம். பட் அவன் வந்து இதை இப்படி கேட்கல. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்றப்ப இதை a+b² ஃபார்முலாவோ இல்லை a−b² ஃபார்முலாவோ மாற்றிட்டு தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான், சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஸோ அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் x² -2x = -3 அந்த சைடு போகும்போது +3 மாறிடும். ஸோ இதில் நான் வந்து x² மைனஸ், அப்போ என்ன ஃபார்முலா, a² -b² ஃபார்முலா. ஸோ a² + b². ஓகேங்களா? ஒரு ஃபார்முலா மறுபடியும் எழுதுகிறேன். a−b² ஃபார்முலா. ஸோ a² -2ab + b² ஃபார்முலாவுக்கு இதை நான் கொண்டு வர போகிறேன். இந்த சைடு இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்து இதை நான் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸுன்றது a, 2 -2ன்றது என்னது, -2b. ஓகேங்களா? ஸோ அப்போ -2b = -2. அப்போ b = -2 கேன்சல் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இது bன்றப்ப b² தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? b = 1னா b² என்னது, அதுவும் 1 தான். அப்போ ஆடிங் 1 ஆன் போத் சைடு. ஸோ ரெண்டு சைடுமே 1 ஆட் பண்ணேன்னா இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து x² -2x + 1 இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம், x - 1² = 4. ஓகேங்களா? இப்போ x - 1 = இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த பக்கம் ஸ்கொயரை கட் பண்ணணும், இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? சிம்பிளாக என்னன்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இந்த ஸ்கொயர் ரூட் இங்கே இருக்குது. 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், +or-2. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இதுக்கு எப்படி வரும், x - 1 +or-2. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல +or-2 எதுக்காக போடுறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். 2 × 2 என்ன வரும், 4. ஓகேங்களா? -2 × -2 அதுவுமே 4 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் +2வும் ஆன்சராக வரலாம், -2வும் ஆன்சராக வரலாம். ஸோ அதுக்காக தான் 4 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது +or-2 அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ இதை ரெண்டு விதத்தில் நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா x - 1 +2 அப்படின்றப்போ ஒரு சொல்யூஷன் வரும், x - 1 -2 அப்படின்றப்போ ஒரு சொல்யூஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ x - 1 +2ன்றப்ப x -1 அந்த சைடு போகும்போது 2 + 1 3. x = 3ன்றது ஒரு ஆன்சர். -2ன்றப்ப இந்த -1 அந்த சைடு வரும்போது +1 -1. ஓகேங்களா? x -1ன்றப்போ ஒரு ஆன்சர். ஸோ இதுதான் வந்து அவன் கொடுத்துருக்க பாலினாமியலில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கான ரெண்டு வேல்யூ. x = 3ன்றப்பையும் ஒன்று, x -1ன்றப்போ ஒரு வேல்யூ. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் வந்து செகண்ட் டிவிஷன் சம்மு. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்லாம் யோசிக்க வேணாம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அந்த வார்த்தை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஈஸியான டெக்னிக் தான். ஸோ வாங்க நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.11 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான்.
ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட். ஓகேங்களா? ஸோ என்னது குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 3.11. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச நார்மல் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0 இந்த ஃபார்மெட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ x² முன்னாடி இருக்கிறது a, எக்ஸுக்கு முன்னாடி எக்ஸ் டேர்முக்கு முன்னாடி இருக்கக்கூடியது b. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் சைனோட தான் எடுக்கிறோம். இங்கே ப்ளஸ்ன்றப்ப ப்ளஸ்ஸு, ஸோ -5 அப்படின்றத எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது 2. ஓகேங்களா? ஸோ a = 2, b = -5, c = 2. ஸோ இவன் சொல்லியிருக்கிறது ஃபார்முலா மெத்தட். நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மெத்தட். இது வந்து பாலினாமியல் வேரியபிள் எக்ஸுன்றப்ப நான் எக்ஸ் அப்படியே எழுதுகிறேன். ஃபார்முலா என்னென்னா -b ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac / 2a. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்குரிய ஃபார்முலா. ஓகேங்க. ஸோ நம்மளுக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இதுக்கான ரூட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ x = இதை வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் பியோட வேல்யூ -5. ஸோ இப்போ 2 மைனஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டோம்னா அடுத்த ஸ்டெப் எழுதும்போது ஒரு மைனஸ் தான் எழுதுவோம். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ப்ராக்கெட்டில் போடுங்க. +or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b². ஸோ -5 ஸ்கொயர் போடாதீங்க, ப்ராக்கெட்டில் போடுங்க. ஸோ அப்படியே -4 × a × cக்கு பதிலாக டேட்டாவை போடுங்க. / 2 × a. நம்பர் போடும்போது எல்லாத்தையும் ப்ராக்கெட்லேயே போடுங்க. ஏக்கு பதிலாக 2. ஸோ இப்போ பாருங்கள், -× -+5 +or -5 × -5. இதுக்கு அர்த்தம் அதுதான். -5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு -× -+, 5 × 5 25. 25 மைனஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 16 / 4. ஸோ 5 +or - 25 - 16 என்ன வரும், 9 / 4. 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 +or - 3 / 4. ஓகேங்களா? ஸோ x = 5 +or - 3 / 4. பட் இதோட முடியலை. இதை 2 விதத்தில் பிரிக்கலாம். x = 5 + 3 / 4னும் x = 5 - 3/4. ஓகேங்களா? ஏன்னா இந்த +or - ப்ளஸ்ஸை ஒரு சைடும் மைனஸை ஒரு சைடும் எடுத்துருக்கிறேன். 8/4 2. 5 - 3 2/4 1/2. therefore x = 2, 1/2. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸுக்கான சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸு 2 டேர்மாக இருக்குது. ஸோ 2ஐயும் ப்ளஸில் ஒரு சைடும் மைனஸில் ஒரு சைடுமாக பிரிச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டேர்மில் போகுது. இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, அதே இந்த இடத்துல மைனஸாக போட்டு இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ இப்படி போனால் எக்ஸுக்கு 2, இப்படி போனால் எக்ஸுக்கு 1/2. ஸோ 2 ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறது. ஸோ எப்படி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு தேவையான இந்த மெத்தடுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏபிசி எடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வீடியோ ஈஸியாக இருந்துச்சு, புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், நம்மளுக்கான செகண்ட் டிவிஷன் இதுதான். √2 f² - 6f + 3 × √2 = 0. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லாம் எக்ஸ் டேர்மில் பார்த்துருப்போம். இங்கே வந்து எஃப் டேர்மில் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை, f = அப்படின்னு தான் ஃபார்முலா போட போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு பாருங்கள். ax² + bx + c. ஸோ கரெக்டாக இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக எஃப், அவ்வளோதான். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏவோட டேட்டா, பியோட டேட்டா, சியோட டேட்டா. இப்போ நான் இங்கே இருக்கிறதுல வந்து x² முன்னாடி a இருக்குது. அப்போ f² முன்னாடி இருக்கிறத ஏன்னும், எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத பின்னும், சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்னு எடுத்து எழுதிட்டு நம்மளுக்குரிய ஃபார்முலா எக் அப்படின்றதுனால f = -b +or -b² - 4ac. ஸோ கொடுத்துருக்க டேட்டா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். கொடுத்துருக்க டேட்டா அப்படியே போட்டேன். -bன்றப்ப -6. ஸோ ப்ராக்கெட்டில் போட்டேன். +or -6 ஹோல் ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்கெட்லேயே போட்டிருப்பேன். நம்ம சிம்பிளை பண்ணுற வரைக்கும் ப்ராக்கெட்லேயே போடுங்க, அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு f = -(-) +6 +or - ஸ்கொயர் ரூட் ஆஃப்
மைனஸ் சிக்ஸு ஹோல் ஸ்கொயர் என்ன ஆன்சர் வரும் 36 மைனஸ் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் டு ஸ்கொயர் ரூட் டு 4 3. ஸோ முதல் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள் 4 × 3 12 ஸ்கொயர் ரூட்டு இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டு என்ன ஆன்சர் வரும் 2. நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2 ஸ்கொயர் ரூட் டு ஸ்கொயர் ரூட்டுன்னு பிரிக்கலாம்ட்டு. ஸோ அதே டெக்னிக் தான் இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டு இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டு 2. அப்போ 12 × 2 டிவைடட் பை 2a. ஏக்கு பதிலாக என்ன வரும் ஸ்கொயர் ரூட் 2. ஸோ 2 ரூட். இப்போ அடுத்த ஸ்டெப்பு 6 ப்ளஸ் ஆர் மைனஸு 36 மைனஸ் 24 ஓகேங்களா. 2 × 12 24 டிவைடட் பை 2 ரூட் 2. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 36 மைனஸ் 24 ரூட் 12 2 ரூட் 2. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லா சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். உள்ள இந்த 12 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். 2 × 2 × 3 பிரிக்கலாமா? 2 2s are 4 × 3 2 ரூட் ஓகேங்களா. ஸோ அப்போ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3 இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாம் 2 ரூட் 2 ஓகேங்களா. ஸோ இப்போ இது 2 இது 2 மேலே 2வை காமனாக எடுத்தேன் அப்படின்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 × ரூட் 2 ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 6 2 × 3ன்னு எழுதலாம். ஸோ 2 × 3 6 இதுலேருந்து ரூட் 2 மட்டும் வெளியே எடுத்துகிட்டு அப்போ மீதி என்ன இருக்கும் ரூட் 3 கீழே 2 ரூட் 3. ஸோ ரெண்டுக்குமே காமனாக வெளியில் எடுத்ததுனால ப்ராக்கெட்டை போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த 2வையும் இந்த 2வையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. 2வையும் 6ஐயும் கேன்சல் பண்ணலாமான்னு நினச்சாலும் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ்ஸு இல்லை மைனஸ் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ ப்ளஸ்ஸோ அடிஷனல் சப்ட்ராக்ஷன் இருந்தால் டேரெக்டாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ரெண்டுக்கும் காமன் டேர்ம் அதனால் வெளியில் எடுத்து கட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 + √3/√2 3 - √3/√2. ஸோ எக்ஸுக்கான வேல்யூஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எஃப்போட ஃபேக்டரைசேஷன் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மெத்தட் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம டிவிஷன் நம்பர் 3 எழுதுவோம். ஸோ டிவிஷன் 3 நான் எடுத்து எழுதியிருக்கேன். இதுதான் வந்து 3y² - 20y - 23 = 0. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இதை நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மெத்தடில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதன்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா எனக்கு வந்து ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது a = 3 b = மைனஸோடு எடுங்க 20 c = -23 ஓகேங்களா. ஸோ மூணையுமே எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்குரிய ஃபார்முலா என்ன இது ஒயில் இருக்குது ஓகேங்களா. எஃப்பில் ப்ராசம் செஞ்சோம். இப்போ y = -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac/2a இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி ஒய்யோட டேட்டாவை நான் அப்ளை பண்ணுறேன் -b. ஸோ -20. ஸோ ப்ராக்கெட்லேயே போட்டு பழகுங்க நமக்கு பழக்கம் வர வரைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² அப்படின்றப்ப -20 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × a ஓகேங்களா. ஸோ 4 × a × c -23 டிவைட் பை 2 × a. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா y = மைனஸ் இன்ட்டு மைனஸ் +20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 ஸ்கொயர் அப்படின்றப்ப 400 மைனஸ் 4 3s are 12 12 × 23 ஓகேங்களா. இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 276ன்னு வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 276 ஓகேங்களா. டிவைடட் பை 2 3s are 6. ஸோ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணிங்கன்னா 676 டிவைடட் பை 6 676 ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்ட்டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 26 வரும் ஓகேங்களா. டிவைடட் பை 6. ஸோ அப்போ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 26 டிவைடட் பை 6. ஸோ எப்படி எழுதலாம் ஒய்யை வந்து 20 + 26/6 y = 20 - 26 டிவைடட் பை 6. ஸோ இந்த டெக்னிக்கில் போனோம் அப்படின்னா 46 டிவைடட் பை 6 எவ்வளோ வருது கட் பண்ணோம் அப்படின்னா 3ஆல் கட் பண்ண முடியாது 2ஆல் மட்டும்தான் கட் பண்ண முடியும். ஸோ 23 டிவைடட் பை 3. ஸோ இந்த வழியில் போனோம் அப்படின்னா -6 டிவைடட் பை 6 y = -1 ஓகேங்களா. ஸோ எனக்குரிய 2 ஆன்சர் ஒய்க்கான 2 ஆன்சர். ஸ்டூடெண்ட் இப்போ இதில் வந்து இந்த 676 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
ஸோ இப்போ பாருங்கள் 676 எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், எப்படி வரும்ன்றது மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கலாம். எப்படின்னா 1லேருந்து 25 வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ 25 இன் 25 625 அப்படின்ட்டு. ஸோ இது 676 அப்படின்றப்ப நம்ம ஈஸி, ஒன்றுமே இல்லை. 2 டேபிள் எடுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி சிந்தட்டிக் டிவிஷன், நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு எடுப்போம் இல்லையா, 2 3 சார் 6, அதே 3 2 சார் 6, அகைன் 16ன்றப்ப 8, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பராக போட்டுகிட்டே இருக்கலாம். இதே இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 6ன்னு டபுள் டைம் வர்ற மாதிரி இருந்தால் கூட நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6ல் வரும் அப்படின்றப்ப 6 வராது, 4 வரும். ஆக்சுவலாக 4மே வராது. ஸோ ஈவன் நம்பர் அகைன் 2ன்னு எடுக்கிறேன். 1 6 9 169. 169 அப்படின்றது நமக்கு 13 ஸ்கொயர் அப்படின்னு தெரியுமா? ஏற்கனவே 13 ஸ்கொயர் நம்ம மைண்டில் வச்சுருப்போம். ஸோ 169 13 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ வேறு வழி இல்லை. இதை 69 நம்ம எந்த டேபிளில் போட்டாலும் வராது, 13 டேபிளில் போட்டால் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 × 13 × 13 676 இந்த மாதிரி எடுக்கலாம். அப்போ 676 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 × 2 × 13 × 13. மழை பெய்யுது, அந்த சவுண்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ சைடில் இறச்சல் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 2 2க்கு ஒரு 2, 2 13க்கு ஒரு 13. ஸோ 2 × 30 26. ஸோ 676க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு வர்ற ஆன்சர் 26. ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட் எடுக்கக்கூடிய மெத்தட். இந்த மாதிரி நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு 2 நம்பருக்கு ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதை நம்ம சின்ன பிள்ளையில ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் இதை ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இதன்படி 676 நான் 26 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்கிறது புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட 4th டிவிஷனை பார்த்துட்டு தேர்ட் சம் பார்ப்போம். பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.11, அதாவது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 3.11ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய 4th டிவிஷன் தான். ஸோ இது வந்து சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நான் அப்படியே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். 36y² - 12ay + a² - b² = 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, ஏபி எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணவே வேணாம். கொடுத்துருக்கிறது இந்த ஃபார்மெட்டில் இருக்கா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான காமன் ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ax² + bx + c = 0 அப்படின்றது தான். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, y² y அப்படின்னு இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அப்போ x²னா இங்கே y² பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் a அப்படின்னு எடுத்துக்கலாம். a = 36, y பக்கத்தில் இருக்க எல்லாமே b = -12a, ஏவையும் சேர்த்து எடுத்துருங்க. அடுத்தது இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம் c. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, அதாவது யூசிங் ஃபார்முலா என்னது, இந்த ஃபார்முலா தான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ y = -b + or - b² - 4ac/2a அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ இதில் நான் உங்களுக்கு டேட்டாவை அப்ளை பண்ணுங்கள், ஈக்குவல் டு போட்டு இந்த -bயை எடுத்து எழுதியிருக்கேன். இந்த பிக்கு பதிலாக -12a, ஓகேங்களா. மைனஸ்க்கு மைனஸ் எழுதிட்டேன், பிக்கு பதிலாக -12a. ஸ்டூடெண்ட் கவனிங்க நல்லா, இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு தான் எப்போவுமே பழகுங்க. இண்டிவிஜுவல் டேர்ம் எழுதும்போது எல்லாத்துக்குமே ப்ராக்கெட் போட்டு பழகுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்ளை பண்ணும்போது. அதுக்கடுத்து சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே எந்த தப்பும் வராது. சரிங்களா. ஸோ இப்போ -12a போட்டேன், + b ஸ்கொயர்ன்றப்ப -12a² -4 அப்படின்றது அப்படியே வரும். ஏக்கு பதிலாக 36, சிக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே போட்டிருக்கேன். டிவைடட் பை 2 × a, ஏக்கு பதிலாக 36. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +12a + or -12 -12 144, ஓகேங்களா. a² -4 × 36 144, ஓகேங்களா. 144 மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஏவோட மல்டிப்ளை பண்ணுறேன். 144 a² -144 b², ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இது அப்படியே தான் இருக்குது. 72 2 3 36 72. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 12a எழுதிட்டேன், + or - எழுதிட்டேன். √144a², மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது மைனஸு, இது மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ மைனஸும் ப்ளஸும் 144a² -144a² கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +144 b². ஸோ இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 12ஓட ஸ்கொயர் தான் 144 அப்படின்றது தெரியும். பியோட ஸ்கொயர் தான் பி பியோட ஸ்கொயர் b². ஸோ அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா 12 பின்னு மாறிடும். ஸோ அப்போ 12 இங்கே 72 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 காமன் எடுக்கிறேன். ஏலேருந்து 12 பிலேருந்து 12 வெளியே வந்துருச்சு. ஸோ மீதி இருக்கக்கூடியது a + or - 2. ஸோ 1 2 2 6
1 12 12 6 12 ஆர் 76. ஸோ அதான் இங்கே கட் பண்ணியிருக்கேன் 6 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மேலே a + b / 6. therefore the roots of y equal to a + b / 6. இன்னொன்று a - b / 6. ஓகேங்களா, அதுதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 4th சம்மு. நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது 5th சம் பார்ப்போம். சாரி, 5th சம் இல்லை, 3rd சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா இதில் 3rd வரைக்கும் தான் இருக்குது. ஸோ பாருங்க, a ball rolls down a slope and travels a distance d equal to. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. d டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. feet in t seconds. find the time. t யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, when the distance traveled by the ball is 11.25 feet. அதாவது d கொடுத்துட்டாங்க. இது வந்து 11.25ன்றது வேற ஒன்றும் இல்லை, d யோட வேல்யூ. ஸோ டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல டிக்கு பதில் இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிடலாம். அதுலேருந்து டியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3rd சம்மு கொடுத்துருக்காத சென்டென்ஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டேன், ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். லைக் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிட்டேன் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்கு பதிலாக 11.25 இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ 11.25 = t² - 0.75t. ஸோ இதெல்லாமே வந்து ஒரே சைடு கொண்டு வர போகிறேன். ஏன்னா எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா எல்லாருமே ஒரே சைடு இருக்கணும், அதர் சைடு 0 இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். t² அப்படியே தான் இருக்குது, இது அப்படியே தான் இருக்குது. இந்த +11.25 இந்த சைடு வரும்போது -11.25 மாறிடும். ஸோ இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குதுல்ல, ax² + bx + c = 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதலாமா. ஸோ அதான் a = 1, b = இந்த என்டையர் டேர்ம் 0.75. ஸோ மைனஸ் இருக்குது, சி இது ஃபுல்லாக என்டையர் டேர்ம் சி. ஸோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா, -b ± √b² - 4ac/2a. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க அந்த ஏபிசி டேட்டாவை அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா -b இங்கே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் 0.75. ஓகேங்களா, 0.75 ± √7π. ஓகேங்களா, 0.75 ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு a இன்ட்டு பிக்கு பதிலாக 4ac. ஓகேங்களா, சிக்கு பதிலாக -11.25, ஏக்கு பதிலாக 1, இங்கே வந்து 4 இருக்குது /2a, ஏக்கு பதிலாக 1. ஸோ இதப்பெல்லாம் நான் சால்வ் பண்ணுறேன். இந்த 0.75 அப்படியே வரும். 0.75 ஹோல் ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா 0.5625 ப்ளஸ் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்க, 11.25 இன்ட்டு 4 போட்டு பார்த்தீங்கன்னா 45 அப்படின்றத ஆன்சராக வரும். ஓகேங்களா, ஸோ டிவைடட் பை 2a. ஸோ இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 6.75 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ 6.75 அப்படின்றது 0.75 ± 6.75 டிவைட் பை 2 அப்படின்னு வரும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றப்ப ப்ளஸ் ஒரு சைடும் மைனஸ் ஒரு ரூட்டுமாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 7.50 வரும். டிவைட் பை 2ன்றப்ப 3.75 ஒரு ரூட்டாக கிடைக்கும். இன்னொரு ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா -6 ஒரு ரூட்டாக கிடைக்கும். -6/2 -3ன்றது ஒரு ரூட்டாக கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. இப்போ வாங்க அடுத்த எக்ஸசைஸில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.